ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 28 மாலை 5:44 மணிக்கெல்லாம் சங்கடகர சதுர்த்தி பிறக்குது. அது மார்ச் 29ஆம் தேதி மாலை 6:21 வரைக்கும் இருக்குது. மார்ச் 28ஆம் தேதி தான் பல கோவில்களில் சங்கடகர சதுர்த்திக்கான அபிஷேக ஆராதனை நடக்க போகுது. நீங்கள் இன்னைக்கு தினம் விநாயகர் கோவிலுக்கு போகும்போது மறக்காமல் 9 வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இது மாதிரி வச்சு பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உங்களை தேடி ஒரு நல்ல செய்தி வரும். நினச்ச நேரத்தில் நினச்ச கணத்தில் நமக்கு ஓடி வந்து உதவக்கூடியவர் தான் விநாயகர் பெருமான். ரொம்ப எளிமையான கடவுளாகவும் எளிமையான வழிபாடோட வழிபடக்கூடிய கடவுளாகவும் இருக்கக்கூடியவர் தான் விநாயகர். அப்பனே விநாயகான்னு நீங்கள் வாய் விட்டு கூப்பிட்டு உங்கள் பிரச்சனையை சொன்னால் போதும், அடுத்த கணமே ஓடி வந்து உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். அப்பேற்பட்ட விநாயகரை நீங்கள் மற்ற நாட்களில் வணங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். மற்ற நாட்கள்லையும் உங்கள் பிரச்சனைக்கு வந்து செவி சாய்ப்பார். ஆனால் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் செய்கிறது உங்களோட சங்கடங்களை வேரோட அறுத்துடுவார். பொதுவாக உங்கள் குடும்பத்தில் காரிய தடை அதிகமாக இருக்குது, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது தடைப்பட்டுகிட்டே போகுது அப்படின்னா நீங்கள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானை வழிபட ஆரம்பிங்க. அந்த தடைகள்லாம் கூடிய சீக்கிரம் விலகி ஓடிடும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை என்ன அப்படின்னா, பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பாங்க, பிரசாதம் போடுவாங்க, மலர் வாங்கி கொடுப்பாங்க, பூக்கள் வாங்கி கொடுப்பாங்க, அதே மாதிரி மாலை வாங்கி கொடுப்பாங்க, அருகம்புல் மாலை கூட போடுவாங்க, அதே மாதிரி பழங்கள் கொடுப்பாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயமும் நீங்கள் பழங்கள் தான் வாங்கி கொடுக்க போகிறீங்க. ஆனால் அந்த வாழைப்பழத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அதை வெறும் பழமாக மட்டும் கொடுக்காம மாலையாக ரெடி பண்ணி நீங்கள் விநாயகர் பெருமான் கழுத்தில் போட போகிறீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு விநாயகர் ஆலயமாவது இருக்கும். அங்கே மாதம் சங்கடகர சதுர்த்தி விரதம் எடுப்பாங்க, அபிஷேக ஆராதனை நடக்கும். அப்போ உங்கள் கையால் உங்கள் வீட்டில் 9 எண்ணிக்கையில் வாழைப்பழம், இந்த வாழைப்பழம் அந்த வாழைப்பழம் அப்படின்னு கணக்கிலே கிடையாது, சாமிக்கு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த வாழைப்பழத்தை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். 9 எண்ணிக்கையில் வாழைப்பழத்தை வாங்கிக்கோங்க. ஒரு நூல் எடுத்து அந்த 9 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தையும் ஒன்று ஒன்றா மாலையாக கோத்துருங்க. நீங்கள் தயார் பண்ணிக்கக்கூடிய இந்த வாழைப்பழ மாலையை நீங்கள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கோவிலுக்கு தரிசனம் பண்ண போகிறீங்கள, அந்த நேரத்தில் கோவிலில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடிய அந்த வாழைப்பழ மாலையை எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகர் கழுத்தில் போடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த வாழைப்பழத்தை வாங்கி கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு 4 பேருக்கு கொடுங்க. நீங்கள் ஒரு 3-4 பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க, அதில் எந்த தவறும் கிடையாது. விநாயகருக்கு இது வரைக்கும் நீங்கள் பல மாலைகள் போட்டிருப்பீங்க, பல வேண்டுதல் பண்ணியிருப்பீங்க. வாழைப்பழத்தில் செஞ்ச இந்த ஒரு மாலையை தயார் பண்ணி அதுவும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு நீங்கள் அணிவிச்சு பாருங்கள். கூடிய சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய நல்ல செய்தி உங்களை தேடி வரும். எல்லா தடைகளும் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றி அடையும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.